வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாஸ்கோவை குறிவைக்கும் உக்ரைனின் பால்ஸ்டிக் ஏவுகணைகள் ரஷ்ய தலைநகரை தாக்க வாய்ப்புள்ளதாக தகவல். ஐரோப்பாவில் வெப்ப அலை மற்றும் வறட்சியால் டனூப் நதியில் வெளிவந்த நாஜி காலத்து போர்க்கப்பல். போலந்தில் ரஷ்ய ஏவுகணை தாக்கியதாக சந்தேகம். உக்ரைனுக்கு கூடுதல் உதவிகளை வழங்க வார்சா பரிசீலனை. சட்ட ஓட்டை வெளிச்சத்திற்கு வந்தது. ஸ்பெயின் பிரதேசத்தில் அகதிகள் பெருக்கம் காரணமாக குழப்பம். வெளிநாட்டு குற்றவாளிகளுக்கு 6.5 மில்லியன் செலவிட்ட லேபர் அரசு. நாட்டை விட்டு வெளியேற வரி செலுத்துவோர் பணம் வழங்கப்பட்டதாக தகவல். வாழும் நோஸ்டடாமஸ் வெளியிட்ட எச்சரிக்கை. 2 கணிப்புகள் பலித்த நிலையில் 3ஆம் உலகப் போர் குறித்த கவலை. டொனால்ட் டிரம்பின் உயிருக்கு ஆபத்து. உளவியல் நிபுணர் அல்லது குறி சொல்பவர் வெளியிட்ட அதிர்ச்சி எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். உக்ரைன் தயாரித்துள்ள புதிய உள்நாட்டு பால்ஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் ரஷ்ய தலைநகரான மாஸ்கோவை வரும் மாதங்களில் தாக்கக்கூடும் என பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். உக்ரைனின் முன்னணி பாதுகாப்பு நிறுவனமான ஃபயர் பாயிண்ட் இந்த ஏவுகணை அமைப்புகளின் சோதனை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளது. சோதனைகள் வெற்றிகரமாக முடிந்தால் இந்த நீண்ட தூர ஏவுகணைகள் ரஷ்யாவுக்குள் உள்ள முக்கிய இலக்குகளை தாக்க தயாராகும் என கூறப்பட்டுள்ளது. உக்ரைன் ஏற்கனவே ட்ரோன்கள் மற்றும் குரூஸ் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் இந்த பால்ஸ்டிக் ஏவுகணைகளின் வருகை போரின் போக்கை திசை திருப்பக்கூடும். இந்த அச்சுறுத்தல் காரணமாக மாஸ்கோ மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகளிடையே பெரும் கவலையும் விழிப்புணர்வும் ஏற்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே தொடரும் இந்த மோதல் போரினால் பிராந்தியத்தில் பதற்றம் மேலும் தீவிரமடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பாவில் வெப்ப அலை மற்றும் வறட்சியால் டனூப் நதியில் வெளிவந்த நாஜி காலத்து போர்க்கப்பல். ஐரோப்பாவை வாட்டி வதைக்கும் கடுமையான வெப்ப அலை மற்றும் வறட்சி காரணமாக டனூப் நதியில் நீர்மட்டம் பெருமளவில் குறைந்துள்ளது. இதன் காரணமாக 2ஆம் உலகப் போர் காலத்தைச் சேர்ந்த வெடிமருந்துகள் மற்றும் ஆயுதங்களுடன் கூடிய நாஜி போர்க்கப்பல் ஒன்று தண்ணீருக்கு வெளியே தலை காட்டியது. செர்பியாவின் பிராட்டோ நகருக்கு அருகில் நதியின் வண்டல் மண்ணில் புதைந்திருந்த இந்த எச்சங்கள் தற்போது வரலாற்று ஆய்வாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன. இந்த விபத்து மற்றும் வறட்சி போக்கு அப்பகுதியில் உள்ள நதி போக்குவரத்திற்கும் மற்றும் மீன்பிடி தொழிலுக்கும் பெரும் சவாலாக மாறியுள்ளது. கடந்த கால வரலாற்றின் சாட்சியாக விளங்கும் இதுபோன்ற பல பழைய கப்பல்கள் நீர்வற்றும் போது அவ்வப்போது கண்டெடுக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பாவில் தொடர்ந்து அதிகரித்து வரும் தீவிர வெப்பநிலையானது பல இடங்களில் கடுமையான சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தி வருகிறது. போலந்தில் ரஷ்ய ஏவுகணை தாக்கியதாக சந்தேகம். உக்ரைனுக்கு கூடுதல் உதவிகளை வழங்க வார்சா பரிசீலனை. போலந்து நாட்டில் ரஷ்யாவின் ஏவுகணை தாக்கி இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் உக்ரைனுக்கு மேலும் உதவிகளை வழங்குவது குறித்து வார்சா தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து போலந்து அரசு தனது பாதுகாப்பு விவகாரங்களில் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உக்ரைனுக்கு தேவையான வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ஆயுத உதவிகளை வழங்குவது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. ஐரோப்பிய பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் இந்த சம்பவம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. நேட்டோ நாடுகளின் எல்லைப் பகுதிகளில் ஏற்பட்டுள்ள இந்த பதற்றம் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்புடைய நாடுகளின் தலைவர்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். சட்ட ஓட்டை வெளிச்சத்திற்கு வந்தது. ஸ்பெயின் பிரதேசத்தில் அகதிகள் பெருக்கம் காரணமாக குழப்பம். ஸ்பெயினின் வட ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள அகதிகளின் திடீர் வருகை அங்கு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலால் குடியேற்ற சட்டத்தில் உள்ள தெளிவற்ற தன்மை மற்றும் சட்ட ஓட்டைகள் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளன. நிலைமையை சமாளிக்க முடியாமல் உள்ளூர் நிர்வாகமும் ஸ்பெயின் அரசும் திணறி வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. அகதிகளின் இந்த வருகை ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையேயான எல்லை பாதுகாப்பு மற்றும் குடியேற்ற கொள்கைகள் குறித்த விவாதங்களை மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளது. சட்டப்பூர்வமான தீர்வுகளை காணவும் பிராந்தியத்தில் ஒழுங்கை கொண்டு வரவும் அவசர நடவடிக்கைகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனிதநேய பிரச்சினை சர்வதேச அளவில் அரசியல் ரீதியான தாக்கங்களை ஏற்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்தவும் இதுபோன்ற சிக்கல்களை தவிர்க்கவும் ஸ்பெயின் அரசு புதிய சட்ட திருத்தங்களை கொண்டுவர திட்டமிட்டுள்ளது.
வெளிநாட்டு குற்றவாளிகளுக்கு 6.5 மில்லியன் செலவிட்ட லேபர் அரசு நாட்டை விட்டு வெளியேற வரி செலுத்துவோர் பணம் வழங்கப்பட்டதாக தகவல். பிரிட்டனில் லேபர் அரசு வெளிநாட்டு குற்றவாளிகளை நாட்டை விட்டு வெளியேற்ற சம்மதிக்க வைக்க சுமார் 6.5 மில்லியன் பவுண்டுகள் வரி செலுத்துவோரின் பணத்தை செலவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குற்றவாளிகளை சொந்த நாடுகளுக்கே திரும்ப அனுப்புவதற்காக அவர்களுக்கு பண ஊக்கத்தொகை வழங்கப்பட்ட விவகாரம் தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் செலுத்தும் வரிப்பணம் இத்தகைய குற்றவாளிகளுக்கு திருப்பி தரப்படுவது குறித்து எதிர்க்கட்சிகளும் பொதுமக்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சட்டவிரோதமாக தங்கி குற்றங்களில் ஈடுபடுபவர்களை தண்டிப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு பணம் கொடுத்து அனுப்புவது நியாயமற்றது என விமர்சகர்கள் வாதிடுகின்றனர். இந்த விவகாரம் பிரித்தானியாவின் அரசியல் வட்டாரத்திலும் குடியேற்ற கொள்கைகளிலும் கடுமையான விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. அரசு தரப்பில் இந்த திட்டத்தின் அவசியத்தையும் அதன் பின்னணியில் உள்ள காரணங்களையும் விளக்கி விளக்கமளிக்கப்பட்டு வருகிறது. வாழும் நோஸ்டடாமஸ் வெளியிட்ட எச்சரிக்கை. 2 கணிப்புகள் பலித்த நிலையில் 3ஆம் உலகப் போர் குறித்து கவலை. தன்னை வாழும் நோஸ்டடாமஸ் என்று அழைத்து கொள்ளும் அதோ சலோமே உலக பதற்றங்கள் குறித்து புதிய எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இவர் முன்பு கூறிய கணிப்புகளில் 2 கணிப்புகள் உண்மையாகிவிட்டதாக கூறி அது சர்வதேச அளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. உலக நாடுகளிடையே அதிகரித்து வரும் மோதல்கள் மற்றும் அரசியல் குழப்பங்கள் 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுக்கலாம் என அவர் அச்சம் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் நடக்க இருக்கும் பேரிடர்கள் மற்றும் ஆபத்துகளை தனது கணிப்புகள் மூலம் முன்கூட்டியே எச்சரிப்பதாக அவர் தொடர்ந்து கூறி வருகிறார். இவரது இந்த சமீபத்திய எச்சரிக்கையானது இணையத்தில் வைரலாகி பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் தோற்றுவித்துள்ளது. அறிவியல் ரீதியான ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும் நோஸ்டடாமஸ் பாணியிலான இதுபோன்ற எதிர்கால கணிப்புகள் எப்போதும் மக்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றன. டொனால்ட் டிரம்பின் உயிருக்கு ஆபத்து. உளவியல் நிபுணர் அல்லது குறி சொல்பவர் வெளியிட்ட அதிர்ச்சி எச்சரிக்கை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறித்த திகிலூட்டும் புதிய கணிப்பு ஒன்றை சுயமரியாதை குறி சொல்பவர் வெளியிட்டுள்ளார். ட்ரம்புக்கு வர இருக்கும் நாட்களில் உயிருக்கு கடும் ஆபத்து காத்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். அரசியல் ரீதியான பதற்றங்கள் மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக அமெரிக்காவில் பெரும் குழப்பம் ஏற்படக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய எதிர்கால கணிப்புகள் சமூக வலைதளங்களில் அவ்வப்போது வெளியாகி பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. எனினும் இந்த ஜோதிட கணிப்புகளுக்கு எவ்வித அறிவியல் அடிப்படையும் இல்லை என விமர்சகர்கள் மற்றும் பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளனர். உலக தலைவர்களின் பாதுகாப்பு மற்றும் அரசியல் நிலவும் நிலையற்ற தன்மை குறித்து இந்த செய்தி மீண்டும் ஒருமுறை தீவிர விவாதங்களை கிளப்பியுள்ளது.